இன்னைக்கு நம்ம சேனலில் பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது மாதிரி எல்லா பிரெட்டோட கார்னர்ஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு சில்லியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக சாப் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் சாட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிளைன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு உருளைக்கிழங்க முன்னாடியே நாங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை லைட்டாக கையால் இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் அது கூடவே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 வாட்டி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணி அதில் லைட்டாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பைண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதை சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டி அதை இந்த ப்ரெட்டில் வச்சு நம்ம அதை ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பைண்டிங்காக அந்த மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி அதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொன்று பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சு ஒரு டைம் ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி அதை இன்னொரு ரோல் பண்ணும்போது அது அப்படியே பைண்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்த எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் ரோலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப எண்ணெய் இழுக்கும். ஸோ அதனால இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாகவே எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் இந்த மாதிரி 2 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நீங்கள் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே அது இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ அது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சமாக சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, அல்டிமேட்டாக நம்மளோட பிரெட் ரோல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் தரும்போது அவங்க இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி பிரெட் ரோலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.